ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஜானகியை வெளியில் எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற யாருமே பணம் கொடுக்க மறுத்துடுறாங்க. இதனால நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாயா அவங்க அப்பா கிஷோருக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. அவங்களோட ஃபோன் ஒர்க் ஆகுதில்ல. உடனே சிவா என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணனுக்கு நம்ம ஒரு செட்டியார் தெரியும், செட்டியாருக்கு அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது, கண்டிப்பாக அண்ணனோட பேரை சொல்லி பணம் கேட்டால் செட்டியார் பணம் கொடுப்பாருங்க, வாங்க நம்ம போய் பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னுட்டு மணி சிவாவும் பணம் வாங்குறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயத்த நேராக நம்ம செட்டியார்கிட்ட சொன்னதும், இங்கே பாருங்கப்பா, ரகுராம் அவங்க ஒய்ஃபை தலை மொழிகிட்ட தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னால் கண்டிப்பாக நான் பணம் கொடுக்குறேன், அவர் சொல்லாமல் நான் பணம் கொடுத்தா அது எனக்கு பிரச்சனையாயிடும். ஏன்னா ரகுராம் ஐயா மேலே நான் அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன். இப்போது அவர் கடைசி கட்டத்தில் நான் உங்களை கொடுக்க சொன்னான்னு கேள்வி கேட்டால் எனக்கு தான் அவர்கிட்ட கெட்ட பேர் ஆகிடும். அதனால் இப்போவே அவருக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், 10 லட்சம் ஒன்று, எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு செட்டியார் சொன்னதும் உடனே சிவாமணி அதிர்ச்சி ஆறாங்க. செட்டியாரே, எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக அண்ணன் ஒன்றும் அண்ணியை வெறுத்து ஒதுக்கலை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அண்ணன் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவ மாட்டார். அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் அண்ணனுக்கு தெரியாமல் மறக்காமல் கொடுக்கணும் அப்படின்னதும் மன்னிச்சிருங்கப்பா. ரகுராம் எவ்வளோ பெரிய குடும்பம், அவர் நினைச்சா 10 லட்சம் என்ன எவ்வளோ பணம் வேணும்னாலும் ரெடி பண்ணலாம். ஆனால் இப்படி மனைவியை வெளியில் எடுக்கிறதுக்கு கூட பணம் கொடுக்காம இருக்காருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி நான் அவரை உண்மையிலேயே மதிக்கிறேன், அதனால அவரை மறுத்து நான் பணம் கொடுக்க விரும்பலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் சிவாவும் மணியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விஷயத்த மாயா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன சித்தப்பா பண்ணுறது, இப்போ கொஞ்சம் டைம் தான் கிடக்கு, விடிஞ்சா கவுச்சுக்கு போகணும். இப்போ பணம் இல்லாமல் நம்ம எப்படி காப்பாற்றுறது மாயா? ஒன்று அந்த கார்த்திக் கோயிலோட வரணும், இல்லையா நம்ம பணத்தை கட்டணும். இது ரெண்டும் நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் மாயா. ஜானகி எண்ணி உள்ளே போகிறதோ உறுதி ஆகிடும் அப்படின்னதும் நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி எழ ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத மாயா, கண்டிப்பாக விடியறதுக்குள்ளே அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, லிங்கத்தோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் கார்த்திக் பத்திரமா இருந்துட்டு இருக்காங்க. உடனே புவனேஸ்வரி, பசுபதி, லிங்கம் 3 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம மாயா கதிர்கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. நாளைக்கு எப்படி நம்ம கோச்சில் இந்த கார்த்திக் உயிரோட இருக்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணியே ஆகணும் கதிர். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கண்டிப்பா புவனேஸ்வரி வேற எங்கேயாச்சும் தான் அந்த கார்த்திகை மறைச்சு வச்சிருப்பா. ஆனா கண்டிப்பா அந்த கார்த்தியை பார்க்கறதுக்கு கிளம்புவாள். ஸோ அந்த டைமாக பார்த்து அவள் வீட்டு முன்னாடி மறைஞ்சு நின்று அவள் கார்த்தியை பார்க்க போகிற சாக்கில் நாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா ஈஸியாக அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிரும் அந்த இடத்துல சரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு கோட்ஸுக்கு போகிறதுக்குரிய டைம் வந்துடும். உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் எல்லாருமே கிளம்பி கோட்ஸுக்கு போவாங்க. நம்ம ரகுராம், சிவாமணி எல்லாருமே வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகியோட லாயர் வாதாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று கார்த்திக்கும் இல்லை, அப்படி கார்த்தி இல்லாமல் பண்ணதுக்குரிய யார் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கல. அதே மாதிரி 10 லட்சம் ரூபா பணமும் ரெடி பண்ணலை. இதனால ஜட்ஜுமா கண்டிப்பாக ஜானகிக்கு நம்ம ஜானகி நிரந்தரமாக உள்ளே இருக்கணும்னு தண்டனை கொடுக்கறதுக்கு அநேகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம மாயாவும் குருபர்னு சேர்ந்து புவனேஸ்வரியை ஃபாலோ பண்ணிட்டு போய் கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஜானகி மீட் இடத்துக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரகுராம் நினச்சா இது எல்லாமே நடக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்